ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்திய மொழி குடும்பங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து 4 பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய மொழி குடும்பங்களை 4 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்திய நாட்டை வந்து பார்த்திங்கன்னா மொழிகளோட காட்சி சாலை அப்படின்னு சொல்லிட்டு பேராசிரியர் ச அகத்தியலிங்கம் அப்படின்றவர் சொல்கிறார். ஸோ இந்தியாவில் மொத்தம் 12 மொழி குடும்பங்கள் வந்து இருக்குது. கிட்டத்தட்ட 325 மொழிகள் பேசப்படுவதாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய மானுடவியல் கணக்கெடுப்பு வந்து நமக்கு தெரிவிக்குது. ஓகேங்களா? ஸோ திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 23க்கும் மேற்பட்ட திராவிட மொழிகள் வந்து இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் நடு திராவிட மொழிகள், அதுக்கப்புறம் வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு 3ஆக பிரிக்கிறாங்க. தென் திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கோரகா, ஈருலா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தென் திராவிட மொழிகள். நடு திராவிட மொழிகள் அப்படி சொல்லி பார்க்கும்போது தெலுங்கு, கோண்டி, கோயா, குயி, கூவி, கோலாமி, பர்ஜி, கதபா, கோண்டா, நாயக்கி, பெங்கோ, ஜதபு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடு திராவிட மொழிகள். ஸோ வட திராவிட மொழிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குருக், மால்தோ, பிராகுய் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வட திராவிட மொழிகள். ஸோ இதில் திராவிட பெருமொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய மொழிகள் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஸோ இந்த 4ஐயும் வந்து பார்த்திங்கன்னா திராவிட பெருமொழிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்டது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தோடா மொழி தான். ஓகேங்களா? திராவிட மொழிகளில் அதிக ஒலிகளை கொண்டது தோடா மொழி. திராவிடம் அப்படின்ற பெயர் வர்றதுக்கு உண்டான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட இனம், திராவிட நாகரிகம் என்பதில் திராவிடம் பெயரடையாக வந்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கால்டுவெல் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? கால்டுவெல் வந்து அவருடைய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலில் வந்து குறிப்பிட்டிருக்கார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூலை எழுதியவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா? ஸோ திராவிடம் அப்படின்ற சொல்லையே நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் வந்து யார் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கால்டுவெல் தான். சரிங்களா? ஸோ இதுவும் கேட்பாங்க, திராவிடம் அப்படின்ற சொல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் வந்து யார் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல். ஓகேங்களா? அதே மாதிரி திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குமாரிலபடர் அப்படின்றவர். ஓகேங்களா? திராவிடம் அப்படின்ற சொல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் வந்து கால்டுவெல். ஸோ திராவிடம் அப்படின்ற சொல்ல முதல்ல உருவாக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா குமாரிலபடர். ஸோ ரெண்டையுமே நோட் பண்ணிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ ஆரம்பத்தில் தென்னிந்திய மொழிகளை வந்து என்னன்னு சொல்லி அழைச்சிருக்காங்கன்னா தமிழியன், தமிழிக் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தமிழ், திரமிழி, திராவிட அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ தமிழிலிருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல் உருவானதா ஈராஸ் பாரதியார் வந்து சொல்கிறார். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிங்க. ஸோ தமிழிலிருந்து தான் திராவிடம் அப்படின்ற சொல் உருவானதா யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஈராஸ் பாரதியார். ஓகேங்களா? ஸோ நம்ம தமிழில் நமக்கு கிடச்சிருக்கிற நூல்கள்லேயே ரொம்ப பழமையான நூல் வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தொல்காப்பியம். கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மொழி வந்து பார்த்திங்கன்னா 80% அளவிற்கு திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழி தான். ஸோ அதே மாதிரி ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மரப்பாவை கூத்து அப்படின்றது பொம்மலாட்டமாக மாறினுச்சு. அதுக்கப்புறம் தோல்பாவை கூத்து, அதுக்கப்புறம் நிழற்பாவை கூத்து அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி நாடகம் அப்படின்றதும் நாட்டியம் அப்படின்னு சொல்லி மாறினுச்சு. ஸோ இன்றைக்கி நாடக நாட்டியம் அப்படின்னு சொல்லி நம்ம அழைச்சிட்டு வரோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் திராவிட மொழிகளோட சிறப்புகள். ஸோ இதுவரை நம்ம ஸ்கூல் புக்கை தாண்டி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்த நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள் பற்றி பார்க்க போகிறோம். இந்த லெசன் ஃபுல்லா தமிழோட சிறப்புகளை பத்தி தான் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இந்த நுழையும் முன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதாவது மூத்த தமிழ் மொழி அப்படிங்கிறது இளமையானது, எளிமையானது, இனிமையானது, வளமையானது, காலத்திற்கேற்ப தன்னை தகுதிப்படுத்திக் கொள்வது, நினைக்கும் போதே நெஞ்சில் இனிப்பது, நம் வாழ்வை செழிக்க செய்வது, உலக செம்மொழிகளுள் ஒன்றாக விளங்கும் தமிழ் மொழியை பத்தி தான்
தமிழ் மொழியோட சிறப்புகளை பத்தி தான் இந்த லெசன்ல நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இந்த லெசன்ல 1 by 1 நான் பாயிண்ட்ஸா நான் சொல்றேன். சரிங்களா? எதெல்லாம் இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி எதெல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க, அது மாதிரி நான் வருஷப்படுத்தி சொல்றேன். சரிங்களா? அதன்படி நீங்க நோட் பண்ணீங்க, உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, மனித இன பரிணாம வளர்ச்சியோட சிறப்புகள்ல ஒண்ணு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா மொழிதான். சரிங்களா? இப்ப மனிதனுக்கும் பிற உயிரினங்களுக்கும் வேறுபடுத்தி காட்டுறது எது? மொழிதான். சரிங்களா? அதே மாதிரி நம்மளை சிந்திக்க வைக்கிறது, அதே மாதிரி நம்மளோட சிந்தனைய, நம்மளோட கருத்துக்களை மற்றவங்கள்ட்ட சொல்றதுக்கு உதவுறது பாத்தீங்கன்னா மொழிதான். அதே மாதிரி பிறரோட கருத்துக்களை நம்மளால கேட்க முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் மொழிதான். சரிங்களா? அதே மாதிரி உலகத்துல பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கு. ஆனா ஒரு சில மொழிகள் பாத்தீங்கன்னா வெறும் பேச்சு வடிவுல மட்டும்தான் இருக்கும். ஒரு சில மொழிகள் பாத்தீங்கன்னா எழுத்து வடிவுல மட்டும்தான் இருக்கும். அந்த மொழிகள்லாம் சிறப்பு வாய்ந்த மொழிகளா இருக்காது. ஓகேங்களா? ஒரு மொழி அப்படின்னு இருந்ததுன்னா பேச்சு வடிவுலையும் இருக்கணும், எழுத்து வடிவுலையும் இருக்கணும், அது புரியுற வகையில இருக்கணும். சரிங்களா? அதன் வகையில உலக மொழிகள்ல சில மொழிகள் மட்டும்தான் இலக்கண இலக்கிய வளம் பெற்று சிறந்த மொழிகளா இருக்கு. அந்த சில மொழிகள்ல ஒரு மொழிதான் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி. அதனாலதான் தமிழ் மொழிய சிறப்பு மிக்க செம்மொழி அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாரதியார் தமிழோட சிறப்பை பத்தி எப்படி சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். தமிழ் இலக்கியங்கள் இனிமையானவை, ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டவை, பல மொழிகள் கற்ற கவிஞர் பாரதியார் இதை சொல்றாரு. அதாவது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழியை போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது பாரதியார் பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் கத்திருக்காரு. ஓகேங்களா? ஆனா எல்லா மொழிகளை விட தமிழ் மொழி தான் ஒரு சிறந்த மொழி அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாங்க. ஓகேங்களா? இதை நோட் பண்ணீங்க. அதாவது யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் அப்படின்னு சொன்னவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதியார். சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, மூத்த மொழி. ஓகேங்களா? நம்ம தமிழ் மொழி எவ்வளவு பழமையானது அப்படிங்கறத இங்க உதாரணத்தோட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாரதியார் என்ன சொல்றாருன்னா, என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பாரத தாய் அப்படிங்கிறது தமிழ் மொழியை தான் பாத்தீங்கன்னா சொல்றாங்க. தமிழ் மொழி எவ்வளவு தொன்மையானது, எவ்வளவு பழமையானது, எப்ப பிறந்தது அப்படிங்கிறதே தெரியாத அளவுக்கு ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்றாரு. சரிங்களா? இதை நோட் பண்ணீங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, பாரதியார். ஓகேங்களா? அதே மாதிரி இதற்கு உதாரணமா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சாலைகள் தோன்றிய பிறகுதான் பாத்தீங்கன்னா சாலை வீதிகள் தோன்றுச்சு. அதாவது ஃபர்ஸ்ட் ஒத்தையடி பாதை இருக்கும். அந்த ஒத்தையடி பாதையில எல்லாருமே நடந்து 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 என்ன ஆச்சுன்னா அது சாலைகளா மாறினுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த சாலைகளே பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா இந்த ஊருக்கு போற சாலை, இது பாத்தீங்கன்னா வேற ஊருக்கு போற சாலை, இது மன்னார்குடி போறது, இது பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் போறதுன்னு சொல்லி சாலை வீதிகளா பாத்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் சாலைகள் தோன்றிய பிறகுதான் சாலை வீதிகள் தோன்றுது. ஓகேங்களா? அதை தமிழோட எப்படி ஒப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண விதிகள் தோன்றுனுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண விதிகள் தோன்றுனது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு உதாரணமா தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா தமிழ்ல நமக்கு கிடைச்சிருக்கிற ரொம்ப பழமையான இலக்கண நூல். ஓகேங்களா? நம்ம தமிழ் நூல்கள்லயே ரொம்ப பழமையான நூல் எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தொல்காப்பியம் தான். அப்ப தொல்காப்பியமே பழசு. அது தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா இலக்கண நூல். தொல்காப்பியம் பழசு அப்படிங்கிறப்ப அதுக்கு முன்னாடி தோன்றியதான் பாத்தீங்கன்னா இலக்கியம். ஓகேங்களா? இலக்கியம் அப்படிங்கிறது சாலைகள். ஓகேங்களா? இலக்கண நூல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சாலை வீதிகள். அப்ப இலக்கியம் தோன்றிய பிறகுதான் இலக்கண நூல்கள்லாம் தோன்றுது. அப்படிங்கிறப்ப தொல்காப்பியமே பழமை வாய்ந்த நூல்கள்லாம் அப்ப அதுக்கு முன்னாடி தோன்றியதுதான் பாத்தீங்கன்னா இலக்கியம். அப்ப தமிழ் மொழி அந்த அளவுக்கு தொன்மையானது, அந்த அளவுக்கு பழமையானது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதுல முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, தமிழ்ல நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, தொல்காப்பியம். ஓகேங்களா? தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். சரிங்களா? ஓகே, அடுத்தது பாருங்க, எளிய மொழி. தமிழ் மொழி அப்படிங்கிறது ஒரு எளிமையான மொழி. எல்லாராலையும் சுலபமா தமிழ் மொழியை பேசவும் முடியும், படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். சரிங்களா? எல்லாராலையும் தமிழ் மொழியை சுலபமா பேசவும் முடியும், படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். அந்த அளவுக்கு தமிழ் மொழி பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான மொழி அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள். சரிங்களா? நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்போம். அதாவது இக்கு பிளஸ் அ க. ஓகேங்களா? அப்ப உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுபவை உயிர்மை எழுத்துக்கள். அப்ப
உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆகியவற்றின் ஒலிப்பு முறைகளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்களை நம்மளால சுலபமா நம்மளால கத்துக்க முடியும். சரிங்களா? எழுத்துக்களை கூட்டி ஒலித்தாலே நம்மளால தமிழ் மொழிய சுலபமா கத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அ பிளஸ் மு பிளஸ் து அப்படிங்கிறப்ப அமுது. ஓகேங்களா? அப்ப உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்மளால உயிர்மெய் எழுத்துக்களை சுலபமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்கள்ல பெரும்பாலும் நம்ம வலஞ்சொலி எழுத்துக்களை தான் பயன்படுத்துறோம். ஓகேங்களா? வலஞ்சொலி எழுத்துக்கள்லாம் என்னதுன்னா அ ஏ ஔ ந ஞ இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா வலஞ்சொலி எழுத்துக்கள். இதான் நம்ம அதிகமா பயன்படுத்துறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இடஞ்சொலி எழுத்துக்கள் அப்படிங்கிறது ட ய ல இதெல்லாம். சரிங்களா? ஓகே, அடுத்து பாருங்க தெரிந்து தெளிவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ்ல இதை பார்த்துடலாம். அதாவது சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். ஓகேங்களா? சொல்ல பாத்தீங்கன்னா தமிழ், தமிழ்நாடு, தமிழன். அதே மாதிரி முதலில் ஆளப்படும் இலக்கியம் பாத்தீங்கன்னா தமிழ்னா தொல்காப்பியம், தமிழ்னா சிலப்பதிகாரம், வஞ்சிகாண்டம். ஓகேங்களா? தமிழன் அப்பர் தேவாரம். ஓகேங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, ஏன்னா இது மேத் தி ஃபாலோவிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து பாருங்க சீர்மை மொழி. ஓகேங்களா? சீர்மை அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல். ஓகேங்களா? சீர்மை அப்படின்னா ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல் அப்படின்னு அர்த்தம். இப்ப நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லி இரு திணைகள் இருக்கு. ஆனா உயர்திணைக்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா தாழ்திணை அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா எதுக்காக அக்ரிணை அப்படின்னு சொல்லி நம்ம முன்னோர்கள் பெயர் வச்சிருக்காங்கன்னா, அப்ப அந்த தாழ்திணை அப்படிங்கிற சொல்ல பாத்தீங்கன்னா ஒழுங்குமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் ஒழுங்குமுறைப்படுத்தி தான் அக்ரிணை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப அல் பிளஸ் திணை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். அதனாலதான் நம்மளுடைய முன்னோர்கள் உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு சொல்லி பெயர் வைக்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு சொல்லுக்கு உண்டான அர்த்தம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் மொழியில மட்டும்தான் எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு. ஓகேங்களா? எல்லா சொல்லுக்கும் அர்த்தம் இருக்கு. அந்த சொல் ஏன் வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கங்களும் இருக்கு. ஓகேங்களா? அப்ப அக்ரிணைன்னு வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க? அல் பிளஸ் திணை அப்படின்னா உயர்வு அல்லாத திணை. ஓகேங்களா? அப்ப தாழ் திணைன்னு சொல்லாம அது அக்ரிணை அப்படின்னு சொல்லி அந்த சொல்லுக்கு ஒழுங்குமுறைப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இப்ப உதாரணத்துக்கு பாகற்காய் கசக்கும். ஓகேங்களா? அதுக்காக கசப்பு காய் அப்படின்னு சொல்லிடலாம்ல, அது எதுக்கு பாகற்காய் அப்படின்னு சொல்றாங்க? அப்ப பாகற்காய் அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிப்பு அல்லாத காய் தான் பாத்தீங்கன்னா பாகற்காய். பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் அப்படின்னா இனிப்பு அல்லாத காய்ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்ப பாகற்காய கசப்பு காய்ன்னு சொல்லாம அதுக்கு வேறு பொருள் கொடுத்து பாகற்காய் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் தமிழோட சிறப்பு. ஒவ்வொரு பொருளுக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்குங்க. நம்மளோட தமிழ் மொழியில ஒவ்வொரு சொல்லுக்கும் பாத்தீங்கன்னா அர்த்தம் இருக்கு. ஆனா மத்த மொழிகள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு ஏதோ ஒரு பேர் வைக்கணும். ஓகேங்களா? அதுக்கு அர்த்தமும் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது, ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு போயிடுவாங்க. ஓகேங்களா? எழுத்து வடிவுல ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு போயிடுவாங்க, அதுக்கு அர்த்தமே இருக்காது. ஆனா நம்ம தமிழ் மொழியை பொறுத்தவரையும் ஒவ்வொரு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. ஓகேங்களா? அதுதான் தமிழ் மொழியோட சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க வளமை மொழி. ஓகேங்களா? நம்ம தமிழ் மொழி எவ்வளவு வளமை மிக்க மொழி அப்படிங்கிறது நம்மளுடைய நூல்களை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு இப்ப தொல்காப்பியம், நன்னூல் உள்ளிட்ட இலக்கண நூல்கள் மிகுந்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான். அதே மாதிரி 8 தொகை, 10 பாட்டு ஆகிய சங்க இலக்கியங்கள் கொண்டது நம்ம தமிழ் மொழி தான். அதே மாதிரி திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் பலவும் நிறைந்தது நம்ம தமிழ் மொழி தான். அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களை கொண்டது நம்ம தமிழ் மொழி தான். ஓகேங்களா? அதே மாதிரி இலக்கண இலக்கிய வளம் நிறைந்தது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி தான் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம தமிழ் மொழி ஒரு வளமை மிக்க மொழி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க தமிழ் மொழி சொல்வளம் மிக்கது. ஓகேங்களா? ஒரு பொருளில் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான். உதாரணத்துக்கு ஒரு பூவோட 7 நிலைகள் எடுத்துங்களேன். இப்ப பூன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட 7 நிலைகள் எப்படி தோன்றுது, ஓகேங்களா, எப்ப உதிருது, அது எல்லாத்துக்குமே இங்க பெயர்கள் இருக்கு. இந்த சைட்ல இமேஜ் பாருங்க. அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இது மாதிரி 7 நிலைகளுக்கும் பெயர் இருக்கு நம்ம தமிழ் மொழியில. இது மாதிரி மற்ற மொழிகள்ல கிடையாது. நம்ம தமிழ் மொழியில மட்டும்தான் அந்த பூ எடுத்துக்கிட்டீங்கன்னா அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல், இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பாத்தீங்கன்னா நம்மளோட தமிழ் மொழியில பெயர் சொல்றாங்க பாத்தீங்களா. ஆனா இது மற்ற மொழிகள்ல போய் எடுத்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. அதுதான் நம்ம தமிழ் மொழியோட சிறப்பு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு. அதே மாதிரி ஒரு சொல் பல பொருள் குறித்து வருவதும் உண்டு. ஓகேங்களா? அதாவது ஒரு எழுத்து பாத்தீங்கன்னா
ஒரு சொல்லாகிய பொருள் தருவதும் உண்டு. அதே மாதிரி ஒரே ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. ஓகேங்களா? உதாரணத்துக்கு வந்து இப்ப மா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மான்னு என்ன சொல்லுவாங்க? மரம்னு சொல்லுவாங்க, விலங்குன்னு சொல்லுவாங்க, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. இது மாதிரி மா அப்படிங்கிறதுக்கு இவ்வளவு பொருள்கள் வந்து இருக்கு. அது மாதிரி ஒரே ஒரு சொல் தான், ஆனா அதுக்கு வந்து பல பொருள்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி மட்டும்தான், தமிழ் மொழியில மட்டும்தான் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியோட பெருமையை பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஓகே, இதுல வந்து கொஸ்டின் வந்து எப்படி கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இதுல பாருங்க, இலக்கண நூல்னா என்னது? தொல்காப்பியம், நன்னூல். அதே மாதிரி இலக்கிய நூல்னா 8 தொகை 10 பாட்டு, அறநூல்னா திருக்குறள், நாலடியார். அதே மாதிரி காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? இது வந்து மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்படி எழுதிங்க. அதாவது இலக்கண நூல் அப்படின்னு சொல்லி போட்டு தொல்காப்பியம், நன்னூல். அதே மாதிரி இலக்கிய நூல் 8 தொகை 10 பாட்டு, அதுக்கப்புறம் அறநூல் அப்படின்னு சொல்லி திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் சிலப்பதிகாரம், மணிமேகலை. ஓகேங்களா? அதே மாதிரி பூக்கு வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நிலைகள் இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். 7 நிலைகள் இருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். இப்ப வி அப்படிங்கறத கொடுத்து இது பூவோட எத்தனாவது நிலை அப்படின்னு சொல்லி கூட கேட்கலாம். ஓகேங்களா? இது நோட் பண்ணீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ரொம்ப முக்கியம். அதாவது தாவர இலைகளோட பெயர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆள், அரசு, மா, இதோட இலைகள் வந்து பாத்தீங்கன்னா இலைன்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அகத்தி, பசலை, முருங்கை இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா கீரைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அருகு, கோரை இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா புல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெல், வரகு இதோட இலை வந்து தாள்னு சொல்லுவாங்க. மல்லி இதோட இலை வந்து பாத்தீங்கன்னா தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சப்பாத்தி கள்ளி, தாளை இதை வந்து மடல்னு சொல்லுவாங்க. இதோட இலைய மடல்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கரும்பு, நாணல் இதோட இலையை வந்து பாத்தீங்கன்னா தோகைன்னு சொல்லுவாங்க. பனை, தென்னை இதோட இலையை வந்து ஓலைன்னு சொல்லுவாங்க. கமுகு, பாக்கு அதை வந்து அதோட இலையை வந்து பாத்தீங்கன்னா கூந்தல்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஓகே, அதுக்கப்புறம் வளர் மொழி. நம்ம தமிழ் மொழி வந்து எப்படி வளர்ந்துட்டு வருது அப்படிங்கறது இங்க கொடுத்துருக்காங்க. தமிழை வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க. இயல், இசை, நாடகம். ஓகேங்களா? இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். ஓகேங்களா? இயல் தமிழ் அப்படிங்கிறது எண்ணத்தை வந்து வெளிப்படுத்தும். இசைத்தமிழ் அப்படிங்கிறது உள்ளத்தை வந்து மகிழ்ச்சியா வச்சிருக்கும். நம்மளுடைய உள்ளத்தை மகிழ்ச்சியா வச்சிருக்கிறது இசைத்தமிழ் தான். அதே மாதிரி நாடக தமிழ் அப்படிங்கிறது நம்ம உணர்வுல கலந்து வாழ்வோட நிறை குறைகளை சுட்டி காட்டுறது வந்து பாத்தீங்கன்னா நாடக தமிழ் தான். ஓகேங்களா? இததான் வந்து பாத்தீங்கன்னா முத்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தமிழ் வந்து காலந்தோறும் பல வகையான இலக்கிய வடிவங்களா இருக்கட்டும் புதுசா உருவாகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்ற தமிழ் கவிதை வடிவங்களா இருக்கட்டும், கட்டுரை, புதினம், சிறுகதை போன்ற உரைநடை வடிவங்களா இருக்கட்டும், தற்போது வந்து பாத்தீங்கன்னா அறிவியல் தமிழ், கணித தமிழ் போன்று மேலும் மேலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் வந்து வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க புதுமை மொழி. ஓகேங்களா? இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப நம்மளோட தமிழ் மொழியும் வந்து பாத்தீங்கன்னா புதிய புதிய கலை சொற்கள் வந்து உருவாகிட்டு வருது. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை இது மாதிரி புதுமையான சொற்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி சமூக ஊடகங்களை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா செய்தித்தாள், வானொலி, தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படுவதை நம்மளால பார்க்க முடியுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி அப்பையில இருந்து இப்ப வரை நம்ம தமிழ் மொழியை வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க அறிவியல் தொழில்நுட்ப மொழி. ஓகேங்களா? உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய மொழிகள் இருக்கு. இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா எழுத்து வடிவுல இருந்தாலுமே ஒரு சில மொழிகள் தான் வந்து பாத்தீங்கன்னா கணினியில பயன்படுத்த முடியும். அந்த வகையில நம்ம தமிழ் மொழியை நம்மளால பயன்படுத்த முடியுது. ஏன்னா கணினியில பயன்படுத்தும் போது அது எண்களை அடிப்படையா கொண்டுதான் வந்து பாத்தீங்கன்னா கணினியில பயன்படுத்த முடியும். அதன் வகையில நம்ம தமிழ் மொழியை நம்மளால சுலபமா அதுல பயன்படுத்த முடியுது. சரிங்களா? தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை வந்து பாத்தீங்கன்னா நம்ம படிப்பதற்காக எழுதப்பட்டதுதான். இருந்தாலுமே அது கணினி மொழிக்கு, இன்றைய கணினி மொழிக்கும் அது ஏற்றவாறு இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ஓகேங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே இந்த சொற்கள்லாம் பயன்படுத்திட்டு வராங்க. ஒரு 20 வார்த்தை வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு மேலையும் இருக்கும். இப்போதைக்கு எக்ஸாம்பிளுக்கு இங்க கொடுத்திருக்காங்க. இங்க பாருங்க வேளாண்மை, உழவர், பாம்பு, வெள்ளம், முதலை, கோடை, உலகம், மருந்து, ஊர், அன்பு, உயிர், மகிழ்ச்சி,
மீன், புகழ், அரசு, செய், செல், பார், ஒளி, முடி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா வழக்குல இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள். அதே மாதிரி இப்ப வேளாண்மை அப்படிங்கிறது எந்தெந்த நூல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சைட்ல கொடுத்துருக்காங்க. கலித்தொகையில இருக்கு, திருக்குறள்ல இருக்கு, ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப இதெல்லாம் வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த சொற்கள்லாம் பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா. இது பார்த்து வச்சுக்கோங்க. இது மேட்ச் தி ஃபாலோயிங்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க சொற்பூங்கால வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொழி அப்படிங்கிறது வளரும் தன்மை உடையது, சரிங்களா. ஒவ்வொரு மொழியிலும் காலந்தோறும் புதிய புதிய இலக்கியங்கள் வந்து தோன்றுது, சரிங்களா. அதே மாதிரி புதிய புதிய சொற்களும் வந்து தோன்றுது, சரிங்களா. ஒரு அடிச்சொல்லில் இருந்து பல சொற்கள் கிளைந்து பெருகுவது மொழி வளர்ச்சியின் அடையாளம், சரிங்களா. அதே மாதிரி தமிழ்ல இருக்கிற ஓரெழுத்து ஒரு மொழிகள் பற்றியும் அவற்றிலிருந்து தோன்றி வளரும் புதிய சொற்கள் பற்றியும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சொற்பூங்கால வந்து கொடுத்திருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. அதாவது ஆரம்ப கட்ட காலத்துல நம்ம பயன்படுத்திய வார்த்தைகளுக்கும் இப்ப நம்ம பயன்படுத்துற வார்த்தைகளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வேறுபாடு இருக்கு. அந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்குல வந்து மாறி இருக்கு, சரிங்களா. அதை தான் இந்த சொற்பூங்கால வந்து கொடுத்திருக்காங்க. அதான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா. அதாவது ஒரு மலையில இருந்து பெருகி வரும் வெள்ளத்துல ஒரு கல்லு வந்து உருண்டிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய கல்லா இருக்கும். ஒரு மலை மேல ஒரு கல் இருக்கு, வெள்ளப்பெருக்கு வந்து ஏற்படுது. அதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா கல்லு வந்து உருண்டுகிட்டே வருது, சரிங்களா. அப்படி கல்லு உருள்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த கல்லு வந்து தேஞ்சு 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 கீழே வரப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு துகளா மாறிடும், சரிங்களா. அதே மாதிரிதான் சொற்களும், சரிங்களா. ஆரம்பத்துல இருந்த சொற்களுக்கும் இப்ப உள்ள சொற்களுக்கும் நிறைய வேறுபாடு இருக்கு. ஆரம்பத்துல இருந்த சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா தேஞ்சி 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 காலப்போக்குல வந்து பாத்தீங்கன்னா அந்த சொற்கள் வந்து வேறுபட்டு இருக்கு. இப்ப வந்து அந்த சொற்கள் வந்து வேறுபட்டு இருக்கு அப்படிங்கறதான் சொல்றாங்க. கல்லுக்கு எப்படி தேய்மானம் இருக்கோ அதே மாதிரி சொல்லுக்கும் வந்து தேய்மானம் வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி வந்து ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து இப்ப வரையும் ஒரு சிறப்பு மிக்க மொழியா இருக்கு, சரிங்களா. நீங்க வேற மொழிகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சில மொழிகள்லாம் ஏட்டளவுலதான் இருக்கு, சரிங்களா. அதெல்லாம் மொழிபெயர்க்க முடியாம அதெல்லாம் அப்படியே காலப்போக்குல வந்து என்ன ஆகுது, அதெல்லாம் ஏட்டளவுலயே தான் இருக்கு, அதை மொழிபெயர்க்க முடியல, சரிங்களா. ஒரு நூற்றாண்டா இருக்கட்டும், 2 நூற்றாண்டா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி உள்ள நூல்கள்லாம் பல நூல்கள் வந்து படிக்க முடியாத நிலைமையில இருக்கு, சரிங்களா. ஆனா நம்ம தமிழ் மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழர் யாரும் கற்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு நூலை கூட சொல்ல முடியாது. எல்லாராலையும் படிக்கக்கூடிய கற்கக்கூடிய ஒரு மொழியா வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழி வந்து இருக்கு, சரிங்களா. நம்ம தமிழ் மொழியோட சிறப்பை வந்து பாத்தீங்கன்னா செந்தமிழாகவும் செழுந்தமிழாகவும் உயிரோட்ட தமிழாகவும் நம்மளோட தமிழ் மொழி வந்து இருந்துகிட்டு வருது, சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, தமிழ் சொல் என்பதற்கு நெல் என்பது ஒரு பொருள். தமிழ் சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா நெல் அப்படிங்கிறது ஒரு பொருள். அதே மாதிரி சொன்றி, சோறு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வழியில வந்ததுதான், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெல்லில் பதர் உண்டு ஆனால் சொல்லில் பதர் இல்லை, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர், சரிங்களா. அதாவது நெல்லுல கூட பதர் இருக்கும் ஆனா சொல்லுல வந்து பதர் இருக்காது அப்படின்னு சொல்றாரு, சரிங்களா. இங்க பதர் அப்படிங்கிறது வேஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. இப்ப நெல்லுல வந்து அந்த மேல அந்த மஞ்சள் கலர்ல ஒரு கூடு மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அது வேஸ்ட் தானே. அப்ப நெல்லுல கூட பதர் உண்டு ஆனா சொல்லுல வந்து பதர் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எல்லா தமிழ் சொல்லுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து கண்டிப்பா இருக்கும், சரிங்களா. எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு சொல்றாரு தொல்காப்பியர், சரிங்களா. அதுக்கப்புறம் பாருங்க, மொழி என்பதற்கு சொல் என்பது ஒரு பொருள், சரிங்களா. மொழிக்கு வந்து சொல் என்பது ஒரு பொருள். அதே மாதிரி மொழியை வந்து 3ஆ பிரிச்சிருக்காங்க, சரிங்களா. ஓரெழுத்து மொழி, ஈரெழுத்து மொழி, 2க்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் உடைய மொழி அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓரெழுத்து மொழியில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது ஒவ்வொரு நெட்டெழுத்துக்கும், சரிங்களா, ஒவ்வொரு நெடிலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி, சரிங்களா, பொருள் வந்து இருக்கும். ஆனா ஒவ்வொரு குற்றெழுத்து, சரிங்களா, குறிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல் வந்து இருக்காது, மொழி நிறைவு இல்ல அப்படின்னு சொல்லி தொல்காப்பியர் வந்து சொல்றாரு, சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நெட்டெழுத்து ஏழே ஓரெழுத்து ஒரு மொழி என்றால் உயிர் நெட்டெழுத்துக்கள் எழுமா, உயிர்மை நெட்டெழுத்துக்கள் 126 இருக்கே அதை சொல்லுவோமா அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு குழப்பம் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் உயிர் நெடில் எழுத்து என்றோ உயிர்மை நெட்டெழுத்து என்றோ கூறாமல் பொதுவா நெட்டெழுத்து அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு, தொல்காப்பியர், சரிங்களா. உயிர் நெட்டெழுத்துக்கள் வருமா இல்ல உயிர்மை நெட்டெழுத்துக்கள் வருமா அப்படின்னு சொல்லி சந்தேகங்கள் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பொதுவா நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு யாரு, தொல்காப்பியர், சரிங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
தமிழ்ல சொல்லில் முதல் வரும் எழுத்து, இடையில் வரும் எழுத்து, இறுதியில் வரும் எழுத்து, ஒன்றோடு ஒன்று அடுத்து வரும் எழுத்து அப்படின்னு சொல்லி வரம்பு இருக்கு. ஆனா அதன்படி எல்லா எழுத்துக்களும் எல்லா நிலையிலும் வந்து வரது கிடையாது. சரிங்களா? சில எழுத்துக்கள் அரிச்சுவடியில இருந்தாலுமே ஒரு சில மொழி நிலையில வந்து பாத்தீங்கன்னா அது இடம்பெறாது. அதே மாதிரிதான் நெட்டெழுத்துக்களும். சரிங்களா? ஒரு சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நெட்டெழுத்துக்களே வந்தாலும் அதுக்கு வந்து பொருள் வந்து இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழிகள். சரிங்களா? ஓரெழுத்து ஒரு மொழிகள்ல என்னென்ன லெட்டர்லாம் வரும் அப்படிங்கிற நமக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதை தெளிவுபடுத்துறதுக்காக இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. உயிரெழுத்துல வந்து என்னென்ன இருக்கும், மகர வரிசையில் என்ன இருக்கும், தகர வரிசையில் என்ன இருக்கும், பகர வரிசை, நகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை, வகர வரிசை, யகர வரிசை. சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் இருந்தது. மொத்தம் 40 நெடில்கள் ஓரெழுத்து ஒரு மொழிகள் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நன்னூலார் வந்துதான் நோத்து என்னும் குறில்களையும் சேர்த்து 42 ஓரெழுத்து ஒரு மொழியா ஆக்குனாரு. சரிங்களா? நோத்து என்னும் குறில்களையும் சேர்த்து 42 ஓரெழுத்து ஒரு மொழியா கொண்டு வந்தவர் வந்து யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா நன்னூலார். சரிங்களா? அவர் வரத்துக்கு முன்னாடி வரையும் பாத்தீங்கன்னா 40 தான் இருந்தது. 40 ஓரெழுத்து ஒரு மொழி தான் இருந்தது. நன்னூலார் வந்த பிறகுதான் 42 ஓரெழுத்து ஒரு மொழி வந்து வந்தது. சரிங்களா? அந்த குறில் எழுத்து நோ தூவை வந்து இவர் தான் சேர்த்தாரு. சரிங்களா? இந்த ஓரெழுத்து ஒரு மொழியில நன்னூலார் தான் சேர்த்தாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொல்காப்பியருக்கு அப்புறம் தான் வந்து நன்னூலார் வந்து வராரு. சரிங்களா? அவருக்கு அப்புறம் தான் நோத்து அப்படிங்கிற உயிர்மை எழுத்துக்களும் பொருளுடைய ஓரெழுத்து ஒரு மொழி தான் அப்படின்னு சொன்னவர் வந்து யாருன்னா நன்னூலார் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம ஓரெழுத்து ஒரு மொழியை வந்து எப்படி எல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பூ அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி, அதே மாதிரி கா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி. இது ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தோம்னா பூங்கா அப்படிங்கிற கலைச்சொல் வந்து நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி யா அப்படிங்கிறது வினான்னு அர்த்தம். சரிங்களா? அது எப்படி பயன்படுத்துறாங்க? யாது, யாவர், யாவன், யாவல், யாங்கு, யாண்டு, யார், யாவை என்றெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வினாவுக்கு முன் வந்து பாத்தீங்கன்னா அந்த யா அப்படிங்கிறத பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி ஆ, மா, நீ, மீ, பி, உ, சே, தே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஓரெழுத்து ஒரு மொழி தான். சரிங்களா? நம்ம எப்படி பூங்காவுக்கு வந்து எப்படி பயன்படுத்துறோமோ அதே மாதிரி ஆ, மா இது ரெண்டையும் ஒண்ணு சேர்த்தாங்கன்னா ஆமா அப்படின்ற கலைச்சொல் வந்து கிடைக்குது. சரிங்களா? இதுல ஆ அப்படிங்கிறது காடு அப்படின்னு அர்த்தம், மா அப்படிங்கிறது பசுன்னு அர்த்தம். அப்ப காட்டு பசு அதுக்கு வந்து என்ன சொல்றாங்க? ஆமா அப்படிங்கிறது பெயர். சரிங்களா? காட்டு பசுக்கு வந்து என்ன பெயர்னு பாத்தீங்கன்னா ஆமா அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல அழைச்சிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, மா அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழி தான். சரிங்களா? அதுல என்னென்ன வார்த்தைகள்லாம் வந்து இடம்பெறுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நாட்டுல உள்ள பெருமக்கள் பெரிதும் கூடும் அவைய வந்து மாநாடு அப்படின்னு சொல்றோம். அப்ப மா அப்படின்னா மாநாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பல குறு நிலங்கள் உள்ளடக்கிய பெருநிலத்தை மாநிலம் என்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மானா மாநிலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உலகம் பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சூட்ட மாஞாலம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? உலகம் பெரும் பரப்பையும் இயக்கத்தையும் சூட்ட மாஞாலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி மா அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி மக்கள் வழக்கிலும் இலக்கிய வழக்கிலும் வந்து திகழ்ந்திருக்கு. சரிங்களா? அந்த மா அப்படிங்கிறதுக்கு நிறைய அர்த்தங்கள் வந்து இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மா அப்படிங்கறத நிறத்துக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? உதாரணத்துக்கு மாநிறம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மாநிறம் என மாந்தளின் நிறத்தை ஒப்புமை காட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மா அப்படிங்கறத விலங்குக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. அரிமா, பரிமா, நரிமா, வரிமா, கரிமா இப்படி எல்லாம் மாவை வந்து பாத்தீங்கன்னா விலங்குக்கும் பயன்படுத்தி இருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஈ என்னும் பொது பெயர் ஓயாது ஒளி செய்யும் ஒளி குறிப்பை காட்டி நிற்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மாட்டு ஈ, தேனி அப்படிங்கிறதுக்கெல்லாம் அந்த ஈ வந்து பயன்படுது. அதுக்கப்புறம் ஈ என்பது ஈக என்னும் பொருளின் வழங்குதல் வெளிப்படை. சரிங்களா? அதாவது ஈ என்று பல்ல காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்களா, ஈன்னு பல்ல காட்டாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அறிவுரை கூறுறதுக்கும் அந்த ஈ அப்படிங்கிறது பயன்படுது. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போ, வா, நீ, சு, சே, சை, சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிற சொற்கள். அதே மாதிரி நன்னூலார் கொடுத்த இந்த பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, ஓரெழுத்து ஓர் மொழிகள் அப்படிங்கிற பட்டியல்ல ஒரு சில சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப பயன்பாட்டுல வந்து இல்ல. ஆனா இதுல இல்லாத சொற்களும் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்கோம். சரிங்களா? அதான் அதுல சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, ஆண் அப்படிங்கறத ஆ அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. மான் என்பது மா ஆகியது, கோன் என்பது கோ ஆகியது, தேன் என்பது தே ஆகியது, பேய் என்பது பே ஆகியது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கால வெள்ளத்துல கரைந்து தேய்ந்தவை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதாவது ஆண் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆ அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி மான் அப்படிங்கறத மா அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கோன் அப்படிங்கறத கோன் சொல்றாங்க, தேன்கிறத தேன் சொல்றாங்க, பேய்ங்கிறத பேன்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நோட் பண்ணீங்க, ஏன்னா இதெல்லாம் பொறுத்துகளை கேட்கறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. சரிங்களா?
அதாவது காலப்போக்கில் வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே வருது. ஒரு சொல்லுக்கு வந்து பாத்தீங்கன்னா வார்த்தைகள் வந்து வேற விதமா மாறிக்கிட்டே வருது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எட்டத்துல ஒருத்தன் போயிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை வந்து எப்படி நம்ம கூப்பிடுவோம்? ஏய் அப்படின்னு சொல்லி தானே கூப்பிடுவோம். அப்ப அந்த ஏய் என்பது என்னோட கூடு பொருந்து சேர் என்னும் பொருளை உடையது. சரிங்களா? இப்ப ஏன்னு சொல்றதுக்கு பதிலா இப்ப ஏ அப்படின்னு தானே சொல்றோம். அதுதான் இங்க சொல்றாங்க. சரிங்களா? ஏனுக்கு பதிலா ஏ அப்படிங்கிறது வந்துருச்சு. அப்ப ஏங்கிறது வழக்கத்துல ஒன்று விட்டது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாருங்க, அம்பை ஏவு என்பர். சரிங்களா? அப்ப ஏவுதல் என்பது அம்பு விடுதல் அப்படின்னு அர்த்தம். ஏவும் அன்பு அப்படிங்கிறது ஏ அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அம்பை ஏவு அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அப்ப ஏவுதல் அப்படிங்கிறது அம்பு விடுதல்னு அர்த்தம். ஏவும் அன்பு அப்படிங்கிறது ஏ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அம்பு விரைந்து செல்வது போல சென்று ஊரிய கடமை புரிபவனை வந்து ஏவலன் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அம்பு விடும் கலையை வந்து ஏகலை அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அப்ப அந்த ஏவலன் ஏகலை இரண்டத்தையும் சேர்த்துதான் அதில் வல்லவனை வந்து பாத்தீங்கன்னா ஏகலைவன் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. புரியுதுங்களா? அம்பு விரைந்து செல்வது போல சென்று உரிய கடமை புரிபவனை வந்து பாத்தீங்கன்னா ஏவலன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்பு விடும் கலையை வந்து ஏகலைன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது ரெண்டையும் சேர்த்துதான் அந்த அம்பு விடுறதுல வல்லவனை வந்து பாத்தீங்கன்னா ஏகலைவன் அப்படின்னு சொல்லி பாராட்டியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏவு என்னும் சொல் ஏ என்று ஆனது மட்டுமின்றி ஏ எனவும் ஆயிற்று அப்படின்னு சொல்றாங்க. இங்க மேல பார்த்தோம்ல, ஏவு அப்படிங்கிற சொல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி மாறினுச்சு. அதே மாதிரி அந்த ஏ அப்படிங்கிற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா ஏய் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. சரிங்களா? அது எப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஏவுகின்ற அம்பை போல் கூர் முல்லை உடைய முள்ளம்பன்றியின் பழம்பெயர் வந்து என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எய்பன்றி அப்படிங்கிறது தான். சரிங்களா? அதே மாதிரி அம்பை எய்பவரை வந்து பாத்தீங்கன்னா எய்னர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அவர் தான் மகளிரா இருந்தாங்கன்னா எய்னியர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி சங்க புலவர்களும் எய்னினாரும் உலர் எய்னியாரும் உலர். சரிங்களா? அதாவது பெண் புலவரும் இருந்திருக்காங்க, ஆண் புலவரும் இருந்திருக்காங்க. சரிங்களா? அதான் அதுல சொல்றாங்க. ஓகே, இந்த லெசனை பொறுத்த வரையும் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரையும் நம்மளோட எழுத்து சொற்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி எல்லாம் மாறிட்டு வருது அப்படிங்கறதுதான் இதுல இந்த லெசன்ல வந்து கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து நம்ம இந்த லெசனோட நூல்வெளி வந்து பாத்திரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, நமக்கு கொடுத்திருக்கிற துணைப்பாட பகுதி வந்து எதுல இருந்து எடுத்திருக்காங்க, எந்த நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுத்திருக்காங்க. இந்த தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார். ஓகேவா? தமிழின் தனிப்பெரும் சிறப்புகள் அப்படிங்கிற நூலோட ஆசிரியர் வந்து யாரு? ரா இளங்குமரனார். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார். ஓகேவா? ரா இளங்குமரனார செந்தமிழ் அந்தனர் அப்படின்னு சொல்லி அழைச்சிருக்காங்க. அதே மாதிரி இவர் வந்து பாத்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணியாற்றி இருக்காரு. அதே மாதிரி நூலாசிரியரா இருந்திருக்காரு, இதழாசிரியரா இருந்திருக்காரு, உரையாசிரியரா இருந்திருக்காரு, தொகுப்பாசிரியரா இருந்திருக்காரு. இது மாதிரி பல பன்முகத்தன்மையை பெற்றவரா இருந்திருக்காரு. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் எழுதிய நூல்கள் வந்து பாத்திரலாம். இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம் உள்ளிட்ட பல நூல்களை வந்து பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் வந்து எழுதியிருக்காரு. சரிங்களா? அதே மாதிரி தேவநேயம் அப்படிங்கிற நூலை தொகுத்தவர் வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்துல அல்லூர் அப்படிங்கிற ஊர்ல திருவள்ளுவர் தவச்சாலையும் பாவாணர் நூலகமும் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருக்காரு. சரிங்களா? அது அமைச்சது வந்து யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரா இளங்குமரனார். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த துணைப்பாட பகுதி வந்து முடிஞ்சது. சரிங்களா? அதே மாதிரி நம்ம 8th லெசன்ல முதல் செயல் பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதாவது தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற செயல் பகுதியோட புக் பேக் வந்து நம்ம சொல்லாம இருந்திருந்தோம். சரிங்களா? அதை நான் இதுல சொல்லிடுறேன். சரிங்களா? இந்த வீடியோ பதிவுல அந்த முதல் செயல் பகுதி, அதாவது தமிழ் மொழி வாழ்த்து அப்படிங்கிற செயல் பகுதியோட புக் பேக் வந்து நம்ம இந்த வீடியோலயே பார்த்துடலாம். ஓகேவா? அந்த முதல் செயல் பகுதி தமிழ் மொழி வாழ்த்தோட புக் பேக் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து வைப்பு. சரிங்களா? மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வைப்பு. ஓகே, ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. என்றென்றும் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்று பிளஸ் என்றும். சரிங்களா? அதாவது என்றென்றும் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா என்று பிளஸ் என்றும். சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானம் அளந்தது அப்படிங்கிற சொல்ல பிரித்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வானம் பிளஸ் அளந்தது. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வானம் பிளஸ் அளந்தது. சரிங்களா? ஓகே, நாலாவது கொஸ்டின் பாருங்க. அறிந்தது பிளஸ் அனைத்தும் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் வந்து எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து அறிந்தது அனைத்தும். சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அறிந்தது அனைத்தும். சரிங்களா?
ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வானம் பிளஸ் அறிந்த என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா வானம் அறிந்த. சரிங்களா? ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வானம் அறிந்த. சரிங்களா? இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் ஒரு மொழி அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் மட்டுமே இருக்கிற மொழியாக இருக்கும், எழுத்து வழக்கில் மட்டுமே இருக்கிற மொழிகளும் இருக்குது. ஆனால் தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் பேச்சு மொழியாகவும் இருக்குது, அது எழுத்து மொழியாகவும் இருக்குது. ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதை வந்து நம்ம கேள்வி கேட்குறோம் இல்லைன்னா அது பதில் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நம்ம அழுத்தம் தரதை வச்சு அந்த வரிகள் உங்களுக்கு கேள்வியாகவோ இல்லை அதுக்கு பதிலாகவோ அந்த மாதிரி வந்து அமையும். அதெல்லாம் வந்துட்டு இந்த லெசனில் அழகாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு மொழி அப்படிங்கிறது தோன்றும் போது ஒரு மாதிரி இருந்திருக்கும், அப்புறம் வட்டார வழக்கில் பேச்சு வழக்கில் வந்துட்டு வேறு மாதிரி வந்து மாறி இருக்கும். அதை பற்றின விஷயத்தையும் இந்த லெசனில் கொடுத்துருக்குறாங்க. மொழி அப்படிங்கிறது நம்ம என்ன நினைக்கிறோமோ நம்மளோட உணர்ச்சியையும் அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கு தெரியப்படுத்துறதுக்காக மனிதனால் உருவாக்கப்பட்டது தான். தொடக்க காலத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் குழுக்களாக வந்து வாழ்ந்துட்டு வந்துருந்துருக்காங்க. அப்போ தங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை அடுத்தவங்களுக்கு சொல்கிறதுக்கும் நம்மளோட கருத்துக்களை இன்னொருத்தவங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கும் ஒலி குறியீடாக வந்து உருவாக்கி அதை தான் வந்து மொழியாக வந்து மறுபடியும் வந்து மாற்றிருக்கிறாங்க. மொழி வடிவங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாயினால் நம்ம பேசி அடுத்தவங்க வந்து அதை கேட்டு உணர்ந்து புரிஞ்சுக்கிறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து பேச்சு மொழி. நம்ம பேசி அவங்க வந்து என்னதான் நம்ம சொல்கிறோம் என்னதான் நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறத அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா பேச்சு மொழி. இந்த மாதிரி பேசி கேட்கறது வந்து மொழியோட முதல் நிலை. மொழியோட முதல் நிலை அப்படிங்கிறது பேசுவதும் கேட்பதும். இது கூட வந்து உங்களுக்கு கொஸ்டினாக வரும். மொழியோட முதல் நிலை என்ன அப்படிங்கிறதா பேசுவதும் கேட்பதும், இல்லை பேசுவதும் கேட்பதும் கொடுத்துட்டு அது மொழியின் எத்தனாவது நிலைன்னு சொல்லி கேட்கலாம். முதல் நிலைன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. அதாவது பேசுவதும் கேட்பதும் மொழியின் முதல் நிலை, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் மொழியின் இரண்டாம் நிலை. மொழியோட முதல் நிலை எங்கெல்லாம் வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னா, நம்ம நேரில் பார்த்து நம்மளோட கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்கு அது வந்து உதவும். நேரில் வந்து ஒருத்தவங்களை பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரிங்கிற பட்சத்தில் நம்ம எழுத்து வடிவத்தில் நம்ம எழுதி வச்சோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கண்ணில் பார்த்து பின்னரை வந்து அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அது வந்து உபயோகமாக இருக்கும். ஆனால் நேரில் பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு உடனடி பயன்பாட்டுக்கு தான் வந்து அது உதவும். வரி வடிவில் நம்ம எழுத்து மொழியாக வச்சுருக்கும் போது அது நீண்ட கால பயன்பாட்டிற்கும் வரும். இப்போ கல்வெட்டுக்கள்லாம் வந்து கோயிலில் வந்து செஞ்சு வச்சுருக்காங்க அப்படின்னா 1500 வருஷத்துக்கு முன்னாடி செதுக்கப்பட்ட கல்வெட்டு அப்படிங்கிறது எழுத்து வடிவமாக இருக்குது. இது வந்து இரண்டாம் நிலை. இது இன்றளவும் நம்மளால் வந்து படித்து உணர்ந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்களோட வாழ்க்கை வரலாறையும் நம்மளை வந்து அறிஞ்சிக்க முடியுது. ஸோ ஆனால் பேசுவதும் கேட்பதும் முதல் நிலை சொல்லியிருக்கிறது அந்த டைமில் நம்ம 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் மட்டும்தான் அவங்க நேரில் அதை பேசி நம்ம கேட்டிருக்க முடியும். இதுவே எழுதி வச்சிருக்கிறதுனால கல்வெட்டில் அவங்க வந்து சிற்பமாக அதை வந்து எழுதி வச்சிருக்கிறதுனால இன்றளவும் நம்மளால் அதை வந்து பார்த்துக்க முடியுது. அது காலம் கடந்து வர்றதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் அது காரணமாக இருக்குது. மொழியோட உயிர் நாடியாக இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேச்சு மொழி தான். மொழியோட உயிர் நாடியாக விளங்குவது பேச்சு மொழி. அதாவது பேச்சு மொழியில் பொருள் வந்து வேறுபடும். அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிறதுல கவனிங்க அப்படிங்கும் போது நம்ம வந்து அதை கவனிக்கிறது கிடையாது. கவனி அப்படிங்கிற இந்த வரியில், அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிற வரியில் பேணுதல், அதாவது நல்லா பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி பொருளை வந்து தரும். இதுவே வந்து நில் கவனி செல் அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவனி அப்படிங்கிறது நின்று கவனித்து செல், பாதுகாப்பு பொருளை தருது. அதாவது குழந்தைய நல்லா கவனிங்க அப்படிங்கிறதுல குழந்தைய நல்லா பார்த்துக்கோங்க, அதாவது பேணுதல் அப்படிங்கிற பொருளை தருது. நில் கவனி செல் அப்படிங்கிறதுல அந்த கவனி பாதுகாப்பு பொருளை தருது. ஸோ இதே போல் என்னால் போக முடியாது அப்படிங்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தன்னோட மறுப்பை வந்து உணர்த்துது. ஸோ இதே போல் ஒவ்வொரு சொல்லுலையும், அதாவது ஒவ்வொரு சொல்லாக இருக்கட்டும் ஒவ்வொரு வரியிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் அழுத்தம் கொடுக்கும் போது அந்த அழுத்தத்துக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு அர்த்தமே மாறும். அதாவது நான் பறவையை பார்த்தேன் அப்படிங்கிற வரியில் நான் அப்படிங்கிற சொல்லுக்கு வந்து நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது பறவையை பார்த்தது யார் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரும். பறவையை பார்த்தது யார்னா நான். இதுவே பறவை என்னும் சொல்லுக்கு நம்ம அழுத்தத்தை கொடுத்து பார்த்தோம்னா நீ எதை பார்த்தாய் அப்படிங்கிற கேள்விக்கு பதிலாக வரும் பறவையை அப்படிங்கிற ஆன்சராக பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே பார்த்தேன் அப்படிங்கிற சொல்லுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பார்க்கும்போது நீ பறவையை என்ன செய்தாய் அப்படிங்கிற
கொஸ்டினுக்கு இது வந்து ஆன்சராக வந்து வரும். இந்த தெரிந்து கொள்வோம் அப்படிங்கிற பார்ட்டில் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறதையும் வந்து பார்த்துக்கோங்க. இந்த மேற்கோள்களை கொடுத்து இது யார் வந்து சொன்னா அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து வரும். பேசப்படுவதும் கேட்கப்படுவதுமே உண்மையான மொழி, எழுதப்படுவதும் படிக்கப்படுவதும் அடுத்த நிலையில் வைத்து கருதப்படும் மொழியாகும். இவையே அன்றி வேறு வகை மொழி நிலைகளும் உண்டு. எண்ணப்படுவதும் நினைக்கப்படுவதும் கனவு காணப்படுவதும் ஆகியவையும் மொழியாகும். இதை யார் வந்து சொல்லியிருக்கிறா அப்படின்னா மு வரதராசனார். ஓகேங்களா. ஸோ எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா சொல்லுது. அதாவது இந்த மாதிரி ஒவ்வொரு சொல்லோட, அதாவது ஒவ்வொரு வரியோட அந்த அழுத்தத்தை ஒளியை ஒழிப்பதற்கு தகுந்த மாதிரி வினாவிடை அமைது பார்த்தீங்களா. ஸோ இதை வந்து எதில் சொல்லியிருக்காங்கன்னா எடுத்தல் படுத்தல் நலிதல் உழைப்பில் திரிபும் தத்தமிழ் சிறிது உளவாகும் அப்படிங்கிறது நன்னூல் நூற்பா. ஸோ இதை வந்து கொடுத்துட்டு இது எதில் வந்து சொன்னப்பட்டது, இந்த மேற்கோளை கொடுத்து எதில் சொல்லப்பட்டதுன்னு கூட கொஸ்டினாக கேட்கலாம். நன்னூல் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, வட்டார மொழி. வட்டார மொழி அப்படிங்கிறது ஆரம்பத்தில் ஒரு மொழி அப்படிங்கிறது ஒரு மாதிரியான இருக்கும். வட்டார மொழி அப்படிங்கிறது ஆரம்பத்து காலத்தில் வந்துட்டு மொழி அப்படிங்கிறது மாறுபட்டு வட்டார வழக்கில் வேற மாதிரி வந்து மாறி இருக்கும். அதாவது இருக்கிறது அப்படிங்கிற சொல்ல இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத போயிட்டுருக்கோம், வந்து கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறது வட்டார மொழி. இதுவே கிளை மொழி அப்படிங்கிறது ஒரே ஒரு மொழியை பேசும் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரத்தை தகுந்த மாதிரி சுற்றுப்புற சூழ்நிலை பொறுத்து அவங்களோட இடத்த காரணமாக வச்சும் வந்து மொழி வந்து திரிபு ஏற்பட்டு ஒரு புதிய மொழி வந்து உருவாகும். அது வந்து கிளை மொழி அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இதெல்லாம் வந்து தமிழிலிருந்து பிரிந்து சென்ற கிளை மொழிகள். ஓகேங்களா. மேக்சிமம் வந்து அதோட வேர்ட்ஸ்லாம் தமிழோட வேர்ட்ஸும் இருக்கும். அதாவது மலையாளம் அப்படிங்கிறது ரொம்ப ரிலேட்டாக இருக்கும் தமிழுக்கு, தெலுங்கும் அதே மாதிரி தான் இருக்கும், கன்னடம் கொஞ்சம் வித்தியாசப்படும். கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 3 லாங்குவேஜும் தமிழ் மொழியை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு பிரிந்து சென்ற கிளை மொழிகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா எழுத்து மொழி. பேச்சு மொழிக்கு நம்ம தந்த வரி வடிவம் தான் வந்து எழுத்து மொழி. ஒரு மொழி அப்படிங்கிறது ரொம்ப நாளாக வந்து பயன் பெற்றுட்டு இருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் முக்கிய காரணம் வந்து எழுத்து வடிவம். அதாவது பேச்சு மொழி மட்டுமே, பேச்சு வழக்கில் மட்டுமே இருந்தால் அந்த மொழி வந்து சீக்கிரமாக வந்து அழியக்கூடிய காரணமும் இருக்கும். ஆனால் அது எழுத்து வடிவம் இருக்கும்போது அது ரொம்ப நாள் நீண்டு வரத்துக்கூடிய வாய்ப்பாக வந்து அமையும். ஸோ இந்த மாதிரி எழுத்து வடிவமாக இருக்கிறது பிற்காலத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் சில வந்து வரி வடிவம் வந்து மாறுபடும். ஸோ அந்த மாதிரி மாறப்படுறதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ணா அப்படிங்கிறதும் காளை அப்படிங்கிறது நீங்கள் பழைய நியூஸ் பேப்பரை நம்ம கூகுள் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அப்படிங்கிறது துணைக்கால் இல்லாமல் இந்த மாதிரி சுழிச்சுட்ட மாதிரி வந்து நான் வந்து இருக்கும். அதே போல் காளை அப்படிங்கிறதுக்கும் முன்னாடி இப்படி இருக்கும். ஆனால் அதுவும் அண்ணா தான். இப்போ நம்ம பயன்பாட்டில் இருக்கிற துணைக்கால் யூஸ் பண்ணுற இதுவும் வந்து அண்ணா தான், காளை தான். ஸோ இதுதான் வந்து அந்த வரி வடிவம் மட்டும் மாறும். ஆனால் அதை சொல்லோ அந்த எழுத்து நம்ம அதை சொல்லி நம்ம புரிஞ்சுக்கிற விதமும் வந்து மாறாது. பேச்சு மொழியும் எழுத்து மொழியும். பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்கு, எழுத்து மொழி அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு. நல்லா கவனிச்சுக்கோங்க. பேச்சு மொழி அப்படிங்கிறது உலக வழக்கு, எழுத்து மொழி அப்படிங்கிறது இலக்கிய வழக்கு. ஸோ இதை பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது அப்படின்னா அதை இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இரட்டை வழக்கு மொழி. ஸோ தொல்காப்பியர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இரட்டை வழக்கு மொழி, அதாவது நிறைய வந்து வேறுபாடு இருந்ததுன்னா உலக வழக்கு, செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது பிரித்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுக்கு அடுத்த உள்ள பேராகிராஃபில் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அதுக்கு அடுத்தது அப்படியே கீழே வந்துருங்க பேஜ் நம்பர் 11க்கு. ஸோ தமிழில் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு உண்டு. அதாவது பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு உண்டு அப்படிங்கிறத ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் தமிழை இரட்டை வழக்கு மொழி அப்படிங்கிறாங்க. தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி, தமிழ் மொழி இரட்டை வழக்கு மொழி. ஓகேங்களா. மேடை பேச்சிலும் வானொலி தொலைக்காட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றளவும் எழுத்து மொழியாகிய இலக்கிய தமிழே பயன்பட்டு வந்தது. அப்படின்னா நியூஸ்லேயும் உங்களுக்கு மேடை பேச்சுலேயும் தூய தமிழ் தான் வந்து பேசிட்டு வந்துருவாங்க. அது பழைய படம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசர் காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தூய தமிழில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நாளடைவில் இப்போ வந்து பேச்சு மொழியாக மாறிடுச்சு, வழக்கத்தில் வேறு மாதிரியாந்து வந்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இலக்கிய மொழி வந்து பார்த்தீங்கன்னா
பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா தூய தமிழாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் மேடை பேச்சுலேயும் சரி, பட்டிமன்றம் இந்த மாதிரி நடக்கிறதுலையும் சரி, வானொலியில் நியூஸ் வாசிக்கிறதும் தூய தமிழில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அது கூட வந்து நாளடைவில் வந்து மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த காலத்துலேயும் புதிய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மூலமாக சான்றோர்களோட, அதாவது பெரியவங்களோட உரைகளை வந்து பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் பேச்சு மொழியும் நீண்ட நாள் வரும். அதாவது எழுத்து மொழி மட்டும்தான் வந்துட்டு நீண்ட காலம் வரும், பேச்சு மொழி வழக்கத்தில் மாறி போயிடும் அப்படிங்கிறத இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் நம்ம பார்த்துருப்போம். தெரிந்து கொள்வோம்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ உள்ள புதிய கண்டுபிடிப்பு, இப்போல்லாம் வந்து சிடி, அதுக்கு அடுத்தது வந்துட்டு டேட்டா கார்டிலலாம் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு யாரும் வந்து ஸ்பீச் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த பேச்சு மொழியும் வந்து நீண்ட நாள் வரும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, தமிழ் வந்து இரட்டை வழக்கு மொழி. ஸோ அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்குறாங்க. எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். எளிய நடையில் தமிழ் நூல் எழுதிடவும் வேண்டும், இலக்கண நூல் புதிதாக இயற்றுதலும் வேண்டும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பாவேந்தர் பாரதிதாசனோட பாடல், பாவேந்தரோட பாடல். இந்த வரியை கொடுத்து இதோட ஆசிரியர் யார் அப்படிங்கிற மாதிரி கொஷின் வந்து வரும். பாவேந்தர் பாரதிதாசன் அப்படிங்கிறது நம்ம ஆன்சர் பண்ணுறது மாதிரி இருக்கும். அதனால் இந்த பாடலை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த லெசனோட புக் பேக் ஆன்சர் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மொழியின் முதல் நிலை பேசுதல் டேஸ் ஆகியவனவாகும். மொழியின் முதல் நிலை பேசுதல் கேட்டல். கேட்டல் தான் இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க. ஒளியின் வரி வடிவம் டேஸ் ஆகும். ஒளியின் வரி வடிவம் எழுத்து ஆகும். ஓகேங்களா, இதுதான் ரெண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழின் கிளை மொழிகளில் ஒன்று, அதுக்கான ஆன்சர் தெலுங்கு. பேச்சு மொழியை டேஸ் வழக்கு என்றும் கூறுவர். அதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க, உலக வழக்கு என்றும் கூறுவர். மொழி காலத்திற்கு ஏற்ப மாறுகிறது. சரியா தவறா வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து சரி. எழுத்து மொழி காலம் கடந்தும் நிலைத்து நிற்கிறது. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க சரி. பேசுபவரின் கருத்திற்கு ஏற்ப உடனடி செயல்பாட்டிற்கு உதவுவது எழுத்து மொழி. இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்க தவறு. எழுத்து மொழியில் உடல் மொழிக்கு வாய்ப்பு அதிகம். இதுக்கான ஆன்சர் பாருங்க தவறு. பேச்சு மொழி சிறப்பாக அமைய குரல் ஏற்றத்தாழ்வு அவசியம். இதுக்கான ஆன்சர் பாருங்க சரி. திராவிட மொழிகளை பற்றியும், ஸோ அந்த திராவிட மொழிகளில் மூத்த மொழியாக இருக்கிற நம்மளோட தமிழ் மொழியோட சிறப்பை பற்றியும் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். மொழிகள் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு தோன்றின கருத்துக்களை இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்துறதுக்காக மனிதர்கள் கண்டுபிடிச்ச கருவி தான் மொழி. முதல்ல மொழிகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, செய்கைகள் காட்டுறதா இருக்கட்டும், அதுக்கு அடுத்தது ஒலிகள், அதுக்கு அடுத்தது ஓவியங்கள் மூலியமாக ஒருத்தவங்களுக்கு தோன்றின கருத்துக்களை இன்னொருத்தவங்களுக்கு தெரியப்படுத்திட்டே வந்துருந்துட்டு இருக்காங்க. நாளடைவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொருள்களை உள்ளடக்கி அதை வந்து ஒலி அமைப்பில் காலப்போக்கில் என்ன ஆகுது அப்படின்னா, ஒவ்வொரு பொருளையும் இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்துறதற்காக வந்துட்டு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சது அப்படிங்கிறது மொழியாக வந்து வளர்ந்துருக்கு. இது மனிதர்கள் வாழ்ந்த இடம், இட அமைப்பு, இயற்கை அமைப்பு, கால வேறுபாடு இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து மொழிகள் வந்து உருவாயிருக்கு. ஓகேங்களா, அது எல்லாமே வந்து பல மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. இந்தியாவில் பேசப்படுற மொழிகளோட எண்ணிக்கை மொத்தம் எத்தனை பார்த்தீங்கன்னா 1300க்கும் மேற்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் மட்டும் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இதை 4 மொழி குடும்பங்களாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள் அப்படின்னு 4 மொழி குடும்பங்களாக பிரிச்சிருக்கிறாங்க. அதில் திராவிட மொழி குடும்பத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வந்து வருது. இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று ச அகத்தியலிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படிங்கிறது கொஸ்டினை கேட்பாங்க. அகத்தியலிங்கம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உலகத்தில் ரொம்ப பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று. அதில் முகஞ்சதாரோ ஹரப்பா
அகழ்வாய்வுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது வரைக்கும் இல்லை. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா இந்த இடத்துல அகழ்வாய்வு பண்ணதுக்கு அப்புறம் தான் உலகில் உள்ள பழமையான நாகரிகங்களில் இந்தியாவும் ஒன்று அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா திராவிட நாகரிகம் அப்படிங்கிறது அறிஞர்கள் வந்து இப்போ வந்து கருதுகிறாங்க. அதுக்கு அடுத்தது திராவிட மொழி அப்படிங்கிறது, திராவிடம் அப்படிங்கிற சொல்ல முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமரில பட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரில பட்டர். தமிழ் என்னும் சொல்லிலிருந்து தான் திராவிடா என்னும் சொல் பிறந்தது அப்படிங்கிறது மொழி ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. அதில் ஹீராஸ் ஃபாதரியார் அப்படிங்கிறவர் தான் இந்த மாற்றத்தை வந்துட்டு, அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் திராவிடா அப்படிங்கிற வார்த்தை வந்து பிரிஞ்சு வந்ததா ஹீராஸ் ஃபாதரியார் அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறாரு, விலைக்கு சொல்லியிருக்கிறாரு. இங்கே ஆரோ மார்க் வந்து போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க. தமிழ் தமிழா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடா, திராவிடா அப்படிங்கிறது பிரிஞ்சுதான் இங்கே வந்து விளக்கி இருக்கிறாரு. யார் விளக்குனதுன்னு பார்த்தீங்கன்னா ஹீராஸ் ஃபாதரியார். அடுத்த பேராகிராஃப் பாருங்க, மொழி ஆய்வு. திராவிட மொழி குடும்பம் பகுப்பு வந்து உருவாவதற்கே ஒரு வரலாறு வந்து இருக்கு. முதல்ல என்ன பண்ணியிருக்கிறாங்க, தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள் எல்லாமே சமஸ்கிருத மொழியிலிருந்து தான் உருவாகிருக்கு அப்படிங்கிற கருத்தை தான் வந்து அறிஞர்கள் நிறையா வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இந்த மொழிகளில் வடமொழி சொற்கள் வந்து நிறையா இருந்திருக்கு. அதாவது தமிழ், கன்னடம், தெலுங்கு இந்த மொழிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்களோட கலப்பு நிறைய இருந்திருக்கு. 18ஆம் நூற்றாண்டு தொடக்கம் வரைக்குமே இந்திய மொழிகள் எல்லாமே வடமொழியிலிருந்து தான் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்திருக்காங்க அறிஞர்கள். ஆனால் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாரு, வடமொழியை நல்லா ஆராய்ச்சி பண்ணி மற்ற ஐரோப்பிய மொழிகளோட அதை தொடர்பு படுத்தி அதோட தான் அது தொடர்புடையது, ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி அப்படிங்கிறத முதல்ல குறிப்பிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ். 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் வடமொழியிலிருந்து தான் தமிழ் மொழி, கன்னடம், தெலுங்கு வந்திருக்கு அப்படிங்கிறத கருத்து இருந்தது. 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் தான் வடமொழியை ஐரோப்பிய மொழிகளோட தொடர்பு படுத்தி வடமொழி அப்படிங்கிறது ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையது அப்படிங்கிற கருத்தை முதல்ல முன்வைக்கிறாரு. அதுக்கப்புறம் 1816ஆம் வருஷத்தில் பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் கிரீம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொழி சார்ந்த பல ஆராய்ச்சிகள் வந்து மேற்கொள்கிறாங்க. முதல்ல பிரான்சிஸ் எலிஸ் அவர் தான் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், அதாவது தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த மொழிகள் எல்லாமே ஒற்றுமைப்படுத்தி ஆராய்ஞ்சு இது எல்லாமே தனி ஒரு மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாரு. தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் இந்த 4 மொழியும் தனி மொழி குடும்பத்தை சேர்ந்தது அப்படிங்கிற கருத்தை முதல்ல முன்வைக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் எல்லிஸ். அதுக்கு அடுத்தது தென்னிந்திய மொழிகள் இது எல்லாமே சேர்த்து என்ன பண்ணுறாங்க, ஒரே மொழி இனமாக வந்து கருத்தில் வந்து கொள்கிறாங்க. அந்த மாதிரி கருதி தென்னிந்திய மொழிகள் அப்படின்னும் பெயரை வைக்கிறாரு பிரான்சிஸ் எலிஸ். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறாங்க, மால்டோ, தோடா, கோண்டி இந்த 3 மொழிகளையும் ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஹோக்கன் அப்படிங்கிறவர் இந்த மொழிகளை எல்லாத்தையும் இணைச்சு தமிழியன் அப்படிங்கிற பேரிட்டதோடு மட்டும் இல்லாமல் ஆரிய மொழிகளிலிருந்து இந்த எல்லா மொழிகளும் மாறுபட்டவை அப்படிங்கிற கருத்தையும் முன்வைக்கிறாரு. இவர் மட்டும் இந்த கருத்தை முன்வைக்கல, மாஸ்க் முல்லர் அப்படிங்கிற அறிஞரும் இதே கருத்தை தான் வந்துட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், 1856 தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூல் வந்து வெளிவருது. இதோட ஆசிரியர், இந்த நூலை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற நூலை யார் எழுதுனான்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல். எந்த வருஷம் 1856 தான் வெளிவருது. இந்த புத்தகத்தில், அதாவது இந்த நூலில் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டது,
இந்த மொழி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழிக்குள்ளும் இதோட செல்வாக்கு வந்து இருக்கு. அதனால வடமொழியிலிருந்து தமிழ் மொழி வரல, தமிழ் மொழி அதாவது தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இந்த 4 மொழியும் சேர்ந்து தான் திராவிட மொழி அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. இந்த மொழியிலிருந்து தான் வடமொழி வந்திருக்கு அப்படிங்கிற கருத்தை வந்துட்டு முன்வைக்கிறாங்க. கால்டுவெலுக்கு அப்புறம் நிறைய அறிஞர்கள் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சி வந்து பண்ணியிருக்காங்க. ஸ்டென்கனோ, கேவி சுப்பையா, எல்வி ராமசுவாமி, பரோ, எமினோ, கமில் சுவலபில், ஆந்திரனோவ், தேப்போ மீனாட்சி சுந்தரம் இந்த எல்லா அறிஞர்களும் திராவிட மொழிகளோட ஆராய்ச்சிக்கு ரொம்ப அதிகமான பங்களிப்பு செஞ்சுருக்காங்க. திராவிட மொழி குடும்பம். திராவிட மொழி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள் அப்படின்னு 3 வந்து வகைப்படுத்தப்பட்டுள்ளது. தென் திராவிட மொழிகளில் தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, கோத்தா, தோடா, கோரகா, இருளா இந்த மொழிகள் எல்லாமே தென் திராவிட மொழி குடும்பத்தில் வருது. நடு திராவிட மொழி குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு, கூயி, கூவி, கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டோ, பர்ஜி, கதபா, கோண்டி, கோயா இதெல்லாமே நடு திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். வட திராவிட குடும்பத்தை சேர்ந்த மொழிகள் பார்த்திங்கன்னா குருக், மால்தோ, பிராகுய் இதெல்லாமே வட திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்த மொழிகள். மேலே பார்த்த பட்டியலில் இருக்கிற 24 மொழிகளை தவிர ரீசண்டாக வந்து கண்டுபிடிச்ச எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா இந்த 4 மொழியும் சேர்த்து திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 28. திராவிட மொழிகளின் மொத்த எண்ணிக்கை என்ன? 28. திராவிட மொழிகளின் பொது பண்புகள். சொற்களோட இன்றியமையாத பகுதி அப்படிங்கிறது வேர்ச்சொல், அடிச்சொல்னு சொல்கிறாங்க. திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும் சொற்களை நல்லா ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக எல்லாமே அடிச்சொற்களாக தான் வந்து இருக்குது. ஸோ அடிச்சொற்களுக்கு இங்கே சான்று வந்து கொடுத்துருக்குறாங்க. அடிச்சொல் அப்படிங்கிறது கண் அப்படிங்கிறது தமிழ் திராவிட மொழிகளில் தமிழ் மொழியோட சொல். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்ற மொழிகளுக்கு கண்ணு, கண்ணு, கண், கென், கொன் அப்படிங்கிறது மாறி வந்து மருவி போயிட்டுருக்கு. ஒவ்வொரு திராவிட மொழியும் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்ணுங்கிற சொல் தான் வெவ்வேறு விதமாக வந்து இங்கே சொல்கிறாங்க. ஆனால் அதோட பேஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கண் தான். அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் இங்கே மாறி வந்திருக்கு. அதே மாதிரி நம்பர்ஸ், என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெயர்கள் 3 அப்படிங்கிறது தமிழ் மொழியோட சொல். மலையாளத்தில் 3, 3, 3, மூஜி அப்படிங்கிறது அந்தந்த திராவிட மொழிகளுக்கு ஏற்ற மாதிரி வந்து இங்கே மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் குறில், நெடில் வேறுபாடு. மொழியை பொறுத்த வரைக்கும் குறில் சொல்லுக்கு வந்துட்டு ஒரு பொருளும் நெடில் சொல்லுக்கு வேற ஒரு பொருளும் அப்படியே வித்தியாசமாக வேற ஒரு சம்பந்தமே இல்லாத ஒரு பொருளும் வர்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா திராவிட மொழிகளில் இருக்குது. அதாவது அடி அப்படிங்கிறது குறில், ஆடி அப்படிங்கிறது நெடில். அடி அப்படிங்கிறது நம்ம அளக்கிறதுக்கும் நம்ம சொல்லலாம், அடிக்கிறதும் சொல்லலாம். ஆடி அப்படிங்கிறது என்னது உங்களுக்கு மாதத்தோட பெயராக இருக்குது. அந்த மாதிரி நெடில் குறில் சேர்க்கும் பொழுது அந்த சொல்லோட பெயரே வந்து வேறுபடுது. அப்புறம் இந்த உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கோங்க. இதிலிருந்து வந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து வரும். தமிழ் வடமொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். இந்த கூற்றை யார் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா கால்டுவெல் தான் சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது பால் பாகுபாடு. பால் பாகுபாடு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது ஆண்பால் பெண்பால் அப்படிங்கிறத பிரித்து சொல்ல முடியும். அது திராவிட மொழிகளுக்கு உள்ள ஒரு தனி சிறப்பாக இருக்குது. ஆனால் வடமொழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு உயிரற்ற பொருள் எடுத்துக்கிட்டாலும் சரி, கண்ணுக்கே புலப்படாத ஒரு நுண்பொருள் கூட வந்து ஆண்பால் பெண்பாலை சொல்ல முடியும் திராவிட மொழிகளை பொறுத்த வரைக்கும். ஆனால் வடமொழிகளை பொறுத்த வரைக்கும் ஆண்பால் பெண்பால் அந்த பால் பாகுபாடு அப்படிங்கிறது பிரிக்க முடியாது, அந்த மாதிரி கிடையாது. ஆனால் ஜெர்மன் மொழியில் இந்த மாதிரியான பால் பாகுபாடு இருக்குது. வினைச்சொற்கள். ஆங்கிலம் அதாவது இங்கிலீஷில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வினைச்சொல் அப்படிங்கிறது காலத்தை மட்டும்தான் காட்டும். இறந்த காலமா, எதிர்காலமா, நிகழ்காலமா இதை மட்டும்தான் காட்டும். அதை விட்டு திணை, பால், எண், இடம் இதை வந்து காட்டாது. ஆனால் திராவிட மொழிகள் அப்படி கிடையாது. இங்கே தமிழில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்குறாங்க. வந்தான், இது வந்து உயர்திணை ஆண்பால் படற்கை ஒருமை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலத்தை மட்டும் காட்டாமல்
திணைப்பால் எண் இடம் இதை வந்து காட்டுது. இந்த இயல்புக்கு மாறா மலையாள மொழி மட்டும்தான் வந்து அமைஞ்சிருக்கு. என்னன்னா திராவிட மொழிகளில் இந்த மாதிரி திணைப்பால் எண் இடம் இந்த வேறுபாட்டை காட்டக்கூடிய திராவிட மொழிகளில் அதோட இயல்புக்கு மாறா மலையாள மொழி என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னா அந்த மொழியில் திணைப்பால் எண் இது எல்லாத்தையும் வந்து பார்க்க முடியும். ஆனால் பால் காட்டும் விகுதிகள் வந்து இல்லை. அந்த பால் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பால், ஆண்பாலா பெண்பாலா அப்படிங்கிறது ஒரு சொல்ல வச்சு நம்ம பார்க்க முடியும். ஆனால் பாலை குறிக்கக்கூடிய விகுதிகள் வந்து இல்லை. தனி சொற்களை வச்சு தான் அது ஆண்பால் பகுப்பை வந்து நம்மளால் அறிஞ்சிக்க முடியும். இந்த மாதிரி திராவிட மொழிகள் வந்துட்டு பொது பண்புகளை பெற்று இருந்தாலும் அதில் தமிழுக்கு அப்படிங்கிறது தனி சிறப்பு தனித்தன்மை இருக்கு. இங்கே ஒரு டேபிளர் காலை வந்து கொடுத்துருக்குறாங்க. சில திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள். இதில் மொழி அப்படிங்கிறது தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதோட இலக்கியம், சங்க இலக்கியம் அப்படிங்கிறது மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. கவிராஜ மார்க்கம் அப்படிங்கிறது எந்த இலக்கியத்தோட மொழி? இந்த கவிராஜ மார்க்கத்தோட இந்த இலக்கியம் வந்து எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா கன்னடம். பாரதம் இலக்கியம் வந்துட்டு என்ன மொழின்னு பார்த்தீங்கன்னா தெலுங்கு. ராமசரிதம் இந்த இலக்கியம் எந்த மொழியை சேர்ந்ததுன்னா மலையாளம். அதே போல் இலக்கணம் தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழ், எல்லாருக்கும் தெரியும். கவிராஜ மார்க்கம் கன்னடம். ஆந்திர பாஷ பூஷணம் அப்படிங்கிறது தெலுங்கு. லீலா திலகம் மலையாளம். இதை வந்து இதில் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இலக்கண வளமும் இருக்குது, இலக்கிய வளமும் இருக்குது. எந்த மொழின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. இலக்கண வளமும் இலக்கிய வளமும் உடைய மொழி என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. தமிழ் மொழி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இலங்கை, மலேசியா, பர்மா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, பிஜி தீவு இந்த மாதிரியான நாடுகள்லையும் வந்து பேசுகிறாங்க. தென்னாப்பிரிக்கா, மொரீஷியஸ், இங்கிலாந்து, கயானா, மடகாஸ்கர், ட்ரினிடாட், ஆஸ்திரேலியா, கனடா போன்ற நாடுகள்லையும் பேசப்படும் பெருமையுடைய மொழி வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி. மொரீசியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளில் பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பணத்தாளும் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதோட இந்த லெசன் வந்து ஓவர் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். திஸ் இஸ் விஜய் ஃப்ரம் துருவம் அகாடமி. தன்னேர் இல்லாத தமிழ். ஓகேங்களா? தன்னேர் இல்லாத தமிழ். இல்லாதனா இல்லாத, தன்னேர்னா தனக்கு நிகர் இல்லாத தமிழ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தண்டிய அலங்கார உரை மேல்கோள் பாடல்கள். இங்கே நுழையும் முன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம நூல்வெளி வந்து பார்த்துருவோம். நூல்வெளி அப்படிங்கிறது ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருப்பாங்க. தண்டி அலங்காரம் அப்படிங்கிறது அணி இலக்கணத்தை கூறும் சிறப்பான நூல்களில் ஒன்று. இந்த பாடப்பகுதியில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா பொருளணியல் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பாடப்பகுதியில் இடம்பெற்றிருக்குள்ள அந்த பாடல் பொருளணியில பகுதியில் இடம்பெற்றுள்ளது. காவிய தர்சம் அப்படிங்கிற வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்ட இந்த நூலோட ஆசிரியர் பெயர்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா தண்டி. தண்டி அப்படிங்கிறவர் தான் இந்த தண்டி அலங்காரத்தை வந்து எழுதியிருக்கிறார். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா தண்டி அலங்காரத்தில் தண்டி அப்படிங்கிற அந்த முதல் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா தண்டின்னு வருது. ஸோ தண்டி அலங்காரம் எழுதினது தண்டி. இவர் கிபி பொது ஆண்டு 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவியல், பொருளணியல், சொல்லணியல் என 3 பெரும் பிரிவுகளை உடையது. இந்த நூலை பொறுத்த வரைக்கும் 3 பெரும் பிரிவுகள் வந்து இருக்கு. இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எழுதப்பட்ட பெருமை பெற்றது. இவர் மட்டும் இல்லாமல் பலரும் வந்து இலக்கண நூலார் உரையாசிரியர்கள் பலரால் எழுதப்பட்ட பெருமை பெற்றது இந்த தண்டி அலங்காரம். ஓகேங்களா? இந்த நூலுக்கு வந்து உரை எழுதினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணி தேசிகர் தான் உரை எழுதியிருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதையும் வந்து பார்த்துக்கோங்க. அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் இலக்கண நூல் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவலயானந்தம். இது 3 தான் அணி இலக்கணத்தை மட்டுமே கூறும் நூல். அணி இலக்கணத்தையும் கூறும் இலக்கண நூல்னா தொல்காப்பியம். இதோட ஆசிரியர் தொல்காப்பியர். வீரசோழியம் இதோட ஆசிரியர் புத்தமித்திரர். ஓகேங்களா? நோட் பண்ணிக்கோங்க. இலக்கண விளக்கம் இதோட ஆசிரியர் வைத்தியநாத தேசிகர். அப்புறம் தொன்னூல் விளக்கம் இதோட ஆசிரியர் வீரமாமுனிவர். முத்துவீரியம் இதோட ஆசிரியர் முத்துவீரிய உபாத்ரியர். ஓகேங்களா? ஸோ இதோட பொருள், அதாவது அணி வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி. இந்த பாடலை பொறுத்த வரைக்கும் பொருள் வேற்றுமை அணி அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நுழையும் முன்னில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா வானம் அளந்த அத்தனையும் அளக்கும் வலிமை மிக்கது தமிழ். நிலத்திலும் பெருசு, வானிலும்
உயர்ந்தது, கடலிலும் ஆழமானது என்றெல்லாம் தமிழை ரொம்ப புலவர் போற்றுவாங்க. நிகரற்ற ஆற்றல் கொண்ட கதிரவன், சூரியன் நிகரற்ற ஆற்றல் கொண்டவன், கதிரவனுக்கு ஈக்குவலா, ஓகேங்களா, அதுக்கும் மேலே தமிழை போற்றும் புலவரின் பாடல் ஒன்று இங்கே பாடமாக கொடுத்துருக்குறாங்க. இதான் நுழையும் முன்ல. இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கதிரவனுக்கு நிகராகவும் அதுக்கு மேலேயும் தமிழ் இருக்குது, தமிழோட பெருமை இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே பொருளாக கொடுத்துருக்குறாங்க பாடலாம். ஓகேங்களா. ஸோ இந்த பாடல் 4 வரி கொண்ட பாடல். இதோட அணி பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி. பொருள் வேற்றுமை அணி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பொருட்களுக்கிடையே உள்ள ஒற்றுமையை முதல்ல சொல்லணும். 2 பொருட்கள், 2 வெவ்வேறு பொருட்களோட ஒற்றுமையை முதல்ல சொல்லி கடைசியாக முடிக்கும் போது பொருள் வேற்றுமை படுத்தி சொல்கிறது தான் பார்த்தீங்கன்னா பொருள் வேற்றுமை அணி. இதோட பாவகை நேரிசை வெண்பா. ஓகேங்களா. ஸோ இங்கே இந்த பாடலில் என்ன அப்படி 2 பொருளை ஒற்றுமை சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன்று கதிரவன் சூரியன், இன்னொன்று தமிழ். 2யும் வெவ்வேறு பொருள், 2 வெவ்வேறு பொருளையும் அதோட ஒற்றுமையை சொல்லி அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழை அதை விட மேலானது அப்படிங்கிறது மாதிரி சொல்லி முடிப்பாங்க. இந்த பாடல் என்னன்னு பார்ப்போம். ஓங்கிலிடை உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாளி வெங்கரிதொன்று ஏனையது தன்னேர் இல்லாத தமிழ். ஓங்கிலிடை உயர்ந்தோர் தொலைவிளங்கி அப்படிங்கிறது மலைகளுக்கு இடையே தோன்றி புற இருளை அகற்றுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியன், கதிரவன். கதிரவன் எழுந்து வரும்பொழுது உயர்ந்தோர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, சான்றோர்கள்லாம் அதை தெய்வமாக கும்பிட்றாங்க. ஏங்கொழி நீர் அப்படிங்கிறது கடல் நீரில் இருக்கக்கூடிய இருள், அப்புறம் உலகம் ஃபுல்லாக சூழ்ந்து இருக்கக்கூடிய இருள். காலையில் சூரியன் உதித்ததும் என்ன ஆகும் அப்படின்னா சுத்தமாக இருக்கக்கூடிய இருள் அகன்று போய் வெளிச்சம் வருது பார்த்தீங்களா. அதில் ஒன்று சூரியன், இன்னொன்று மலையிலேருந்து பொதிகை மலையில் தோன்றது தமிழ். ஸோ அப்போ அங்கேருந்து அதையும் சான்றோர்கள் தொழுகிறாங்க. அப்போ 2 வெவ்வேறு பொருளை ஒற்றுமையை சொல்லி, ஓகேங்களா, இருவேறு பொருட்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை முதல்ல சொல்லிடுறாங்க. இவ்விரண்டில் மின்னேர் தனியாளி வெங்கதிர் ஒன்று, மின்னல் போல் தனி யாழி அப்படிங்கிறது சக்கரம். அதாவது சூரியன் பார்த்தீங்கன்னா வட்ட வடி, இந்த படத்தில் பாருங்களேன், வட்ட வடிவமாக தான் சூரியன் இருக்கும். ஸோ அப்போ மின்னல் போன்ற ஒளியை எழுப்ப கொன்ற வெங்கதிர் ஒன்று, சூரிய வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய வெங்கதிர் ஒன்று, ஏனையது மற்றொன்று தன்னேர் இல்லாத தமிழ், தனக்கு நிகர் இல்லாத தமிழ். இதில் 2 வெவ்வேறு பொருள், ஒன்று சூரியன், இன்னொன்று தமிழையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒற்றுமைப்படுத்துகிறாங்க. 2மே சான்றோர்களால் வழிபட்டது. ஒன்று புற இருளை, உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த இருளை நீக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அறியாமை என்ற இருளை, தமிழ் நம்ம படிக்கும் போது, கல்வி கற்கும் போது நம்மளோட அறியாமை என்ற இருள் நம்மள்கிட்ட நீங்குது. 2 இருவேறு பொருட்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை முதல்ல சொல்லி அதில் கடைசியாக வேறுமைப்படுத்துகிறாங்க. ஒன்று கதிரவன், இன்னொன்று தமிழ். தமிழ் பார்த்தீங்கன்னா அதை விட சால சிறந்தது அப்படிங்கிறது சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இதுதான் இந்த பாடலோட பொருள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகளோட வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ பதிவு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலேருந்து கார்த்திக்.